வெல்கம் டு சோஷியாலஜி இன் தமிழ். இந்த வீடியோல சோஷியலைசேஷன்னா என்ன அப்படிங்கிறதையும், முக்கியமான சோஷியாலஜிஸ்ட் இந்த சோஷியலைசேஷன்ற கான்செப்ட்ட எப்படி டிஃபைன் பண்ணாங்க, அவர்களுடைய வரையறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இத சமூகமயமாதல், சமூகமயமாக்கல் அப்படின்னு சோஷியாலஜில சொல்லுவோம். சமூகமயமாக்கல் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு படிநிலை. இந்த படிநிலையை தாண்டாம எந்த ஒரு மனிதனும் அடுத்த நிலைக்கு போக முடியாது. நம்ம குழந்தையா இருக்கும்போது இதுதான் அம்மா, இதுதான் அப்பா அப்படிங்கிறது கூட ஒரு சோஷியலைசேஷன் தான். இப்ப நீங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது தேங்க் யூ சொல்லுங்க, பாய் பாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க, அம்மா சொல்லுங்க, அப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக் கொடுக்கறது கூட ஒரு வகையான சோஷியலைசேஷன் தான். சமூகமயமாதல் அப்படிங்கிறது ஒண்ணுமில்ல. ஒரு சமூகம் சார்ந்த ஒரு கான்செப்ட்ஸ கத்துக்கிறது, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறது. சமூகமயமாதல் அப்படிங்கிறது இது ஒரு ப்ராசஸ். ஒவ்வொரு தனி மனிதனும் கத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த கத்துக்கக்கூடிய விஷயத்துல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நார்ம்ஸ் இருக்கும், வேல்யூஸ் இருக்கும், பிஹேவியர்ஸ் இருக்கும், சமூக திறன்களை கத்துப்போம். ஒரு தனி மனிதனுடைய பெர்சனாலிட்டி, அதாவது ஆளுமை, சுயம், சமூக அடையாளம் இதெல்லாம் வளர்வதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது தான் சோஷியலைசேஷன். ஒரு தனி மனிதன் அமைதியா இருப்பாரு. இன்னொரு தனி மனிதன் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாரு. இன்னொரு தனி மனிதன் நல்ல விஷயங்களையும் நினைப்பாங்க. இன்னொரு தனி மனிதன் சோகமான விஷயத்தையும் நினைச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இந்த சோஷியலைசேஷன் அப்படின்ற ப்ராசஸ்னால தான். சோஷியலைசேஷன் அப்படிங்கிறது சோஷியாலஜில பெர்சனாலிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு தனி மனிதன் ப்ளீஸ் இதை கொடுத்துருங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்றாரு அப்படின்னா, இந்த ப்ளீஸ்ங்கிற வார்த்தையை எப்ப பயன்படுத்தணும் அப்படிங்கிறதும் ஒரு வகையான சோஷியலைசேஷன் தான். இப்போ வரையறைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஃபேமஸான கிரீன் அப்படின்ற சோஷியாலஜிஸ்ட், சோஷியலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். இதுல ஒரு மனிதன் சமூக உயிரினமா மாற்றப்படுறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேக்கிவர் அப்படின்றவரு. சோஷியலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுடைய பரந்த மற்றும் ஆழமான உறவுகளை உருவாக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இதுல மத்த தனி மனிதர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு கடமையும் பொறுப்பையும் வளர்த்துக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படின்னு மேக்கிவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் போகர்தஸ் அப்படின்ற ரொம்ப ஃபேமஸான சோஷியாலஜிஸ்ட், இவர் தான் சோசியல் டிஸ்டன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் கூட சொன்னாரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது ஒரு ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கிங் டுகெதர். இது ஒரு மனிதர்கள் ஒண்ணா வேலை செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ். இதுல தனக்கு தேவையான ரெஸ்பான்சிபிலிட்டிய மனிதர்கள் வளர்த்துப்பாங்க. மற்றவர்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறது இந்த ஒரு ப்ராசஸ்ல தான் அப்படின்னு போகர்தஸ் சொல்றாரு. WF ஆக்பர்ன் அப்படின்றவரும் ஃபேமஸான சோஷியாலஜிஸ்ட். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சோஷியலைசேஷன் அப்படின்றது ஒரு ப்ராசஸ். இதுல தனி மனிதர் குழுவோட விதிமுறைகளுக்கு இணங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத கத்துக்கிற ஒரு செயல்முறை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஹாரி எம் ஜான்சன் அப்படின்ற ஃபேமஸான சோஷியாலஜிஸ்ட், ஒவ்வொரு தனி மனிதருக்கும் சமூக பாத்திரங்கள் இருக்கு. அதை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த சோஷியலைசேஷன் உதவுது. ஒரு சோஷியலைசேஷன் ப்ராசஸ்ல மனிதர்கள் அவங்களுடைய பண்பாடு என்னென்ன அப்படிங்கிறத கத்துக்கிற ஒரு செயல்முறை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹோவர்ட் அண்ட் ஹட் அப்படின்ற சோஷியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, சோஷியலைசேஷன் அப்படின்ற ப்ராசஸ்ல ஒரு தனி மனிதன் தன் குழுவுக்கு தேவையான விதிமுறைகளை உள்வாங்கக்கூடிய ஒரு செயல்முறை. இதனால ஒரு தனி மனிதன் தனக்கு தேவையான செல்ஃப டெவலப் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா லேர்ன்பர்க் அப்படின்ற சோஷியாலஜிஸ்ட், சோஷியலைசேஷன் அப்படின்றது ஒரு சிக்கலான சமூக தொடர்பு செயல்முறை. இதுல ஒவ்வொரு குழுக்களும் ஒவ்வொரு சமூக அமைப்பும் தனி மனிதனை திறன்பட செயல்பட தேவையான பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், திறன்கள் மற்றும் தீர்ப்பு தரங்களை கத்துக் கொடுக்கிற ஒரு செயல்முறை அப்படின்னு லேர்ன்பர்க் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பீட்டர் ஓஸ்லி அப்படின்ற சோஷியாலஜிஸ்ட், சோஷியலைசேஷன் அப்படிங்கிறது கலாச்சாரத்தை பரப்பக்கூடிய ஒரு செயல்முறை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பண்பாடு இருக்கும். இப்ப தமிழ்நாட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பண்பாட்டு முறை இருக்கும். வட மாநிலங்கள்ல ஒரு வகையான பண்பாட்டு முறை இருக்கும். இந்த பண்பாட்டு வகைமுறைகள்லாம் ஒரு தனி மனிதனுக்கு எப்படி வருது அப்படின்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருந்து தான் வருது. அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிறது, அந்த பையன் தன்னோட குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிறது, இதெல்லாம் சோஷியலைசேஷன் கீழ தான் வரும். ஒரு தனி மனிதன் இதன் மூலமா சமூக குழுக்களோட விதிகள் என்னென்ன, அந்த விதிகளை கத்துக்கிட்டு அதன்படி ஏற்று நடக்க முடியும் இந்த சோஷியலைசேஷன் ப்ராசஸ்ல அப்படின்னு பீட்டர் ஓர்ஸ்லி சொல்றாரு. ரோஸ் அப்படின்ற சோஷியாலஜிஸ்ட், இவர் தான் சோஷியல் கண்ட்ரோல் அப்படின்ற கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. சோஷியலைசேஷன் அப்படின்றது வி ஃபீலிங், நாம் உணர்வு, அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா தனக்கே ஒரு பிரச்சனை, அந்த சமூக அமைப்புக்கே ஒரு பிரச்சனை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உணர்வு தான் வி ஃபீலிங், நாம் உணர்வு அப்படின்னு சொல்லுவோம். இந்த சோஷியலைசேஷன் மூலமா அந்த அமைப்புல இருக்க கூட்டாளிகளுக்கு இடையே வளர்ச்சி மற்றும் திணற் சம்பந்தமாக ஒற்றுமையா செயல்படக்கூடிய விருப்பத்தின் வளர்ச்சி அப்படின்னு ரோஸ் அப்படின்ற சோஷியாலஜிஸ்ட் சொல்லியிருக்காரு. கடைசியா ஹெச்டி மசூம்தார் அப்படின்ற சோஷியாலஜிஸ்ட், சோஷியலைசேஷன் அப்படின்றது ப்ராசஸ். இதுல அசல் இயற்கை மனிதன் மனித இயல்பாகவும் தனி மனிதனாகவும் டிரான்ஸ்ஃபார்ம் செய்யப்படுறான் அப்படின்னு சொன்னாரு. இதுல இருக்க ஒவ்வொரு தனி உறுப்பினரும் சமூகமயமாதல்ல முக்கியமா தீர்மானிக்கப்படுற நிலை மற்றும் சூழலுக்கு ஏற்ப தங்களை மாத்திக்கொள்ளணும். அப்படி மாத்திக்கல அப்படின்னா
சமூக விலகல்வாதியாக மாறுகிறான். ஒரு குழுல இருக்கவங்க எல்லா விஷயமும் ஒரே மாதிரி பண்ணும்போது, ஒருத்தர் மட்டும் மாற்றமா பண்ணாரு அப்படின்னா, அது சோசியல் டீவியன்ட் அப்படின்னு சோசியாலஜில சொல்லுவோம். அப்படி ஒருத்தர் கரெக்ட்டா சோஷியலைஸ் ஆகல அப்படின்னா, அத மாத்தி பண்ணும்போது, அவர வந்து சமூக விலகல்வாதி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு ஹெச்.டி. மசும்தார் அப்படின்ற சோசியாலஜிஸ்ட் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோசியாலஜி ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சோசியாலஜி இன் தமிழ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவே நீங்க ஆங்கிலத்தில தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சோசியாலஜி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்ற என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சோசியாலஜி ரிலேட்டட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த சேனல வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. I'll be uploading more videos on sociology. Thanks for watching. This is Mohammed signing off.